நம்ம கிட்ட கேட்குற ரெசிபியில் இந்த ஒரு ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி போடுறீங்க, சில்லி சிக்கன் ரெசிபி போடுறீங்க, எக் ரைஸ் ரெசிபி போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு எக் ரைஸோட ரெசிபி மட்டும் தான் பார்க்க போறோம். எக் ரைஸுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆனியன் எடுத்துக்கோங்க. டபுள் எக் எப்பவுமே மஸ்ட் எக் ரைஸுக்கு. நீங்க நார்மலா ஒரு எக் வந்து சிக்கன் ரைஸுக்கு போடலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ரைஸுக்கு போடலாம். பட் ஆனால் எக் ரைஸுக்கு எப்பவுமே டபுள் எக் மட்டும் தான் போடணும். ஏன்னா ஃபுல்லாவே எக் தான் டாமினேட் பண்ண போகுது அப்படின்றதுனால நீங்க டபுள் எக் மட்டும் தான் போடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஆஃப் ஆனியன் ஒன்று, கொஞ்சம் கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் ஆஃப் நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அதையுமே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1.5 கரண்டி ரைஸ் இதை நான் உள்ள ஆட் பண்ணி இதையுமே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம். தேவைன்னா அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க, தேவையில்லைனா ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் உள்ள ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதாங்க மெத்தட். எல்லாத்தையுமே நல்லா டீப்பா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ஏதோ 1-2 ரைஸ் வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா ரைஸுமே பக்காவா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஆஃப் பண்ணிட்டு டைரக்டா சாப்பிட ஆரம்பிச்சலாம், இல்ல சர்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். எக் ரைஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். கடையில செய்யற ரெசிபிஸ் மட்டும் இல்லாம வீட்லயே நிறைய ரெசிபிஸ் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் போஸ்ட் பண்றேன்.